எங்க அப்பா நீ திருப்பி வர்ற குண்டியை திருப்பிட்டு அந்த பக்கத்து யாரை பார்த்து கிடக்குற அப்புறம் மகனே நாடக அமைப்பாளருமான எங்கள் அன்பு அண்ணன் ஆர்வீர் அண்ணன் ஆமா மதன்ராஜ் அவர்களுக்கு எங்க சார்பாக எங்க கலை குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா அதே போல அமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு கிராமத்தாரர்களுக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என் சார்பாக நன்றியை இது ஏன்டா எலுமிச்சம்பளா ராஜகணியா இந்த பொம்மளோட உனக்கு வரவே கூடாது. அதனால ஆரம்பிச்சோமா இல்லையா பெட்டி ராமதாஸ் எந்த பக்கம் தெரியுத உனக்கு கண்டே பிடிக்க முடியல ஆளா இங்கதான் தெரியுதியா சரி. அதனால ஆடியோ சமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளதுக்கு நான் கேட்கிற பாட்டை போட்டு விடாம பிரச்சனை பண்ணிட்டு கிடக்குறேன். போட்டாச்சா சார் ஆரம்பிச்சோமா பிடிக்க மாமா எனக்கு மட்டும் இல்லை ஏற்றி வச்சுட்டு இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருந்தாலும் வாயை பிடிச்சி இருக்கட்டும் முதல்ல மோசமான பொருட்டை இது அப்போது பார்த்த பிள்ளை அழகான தெரியவில்லை பணியில எல்லாத்துக்கும் சாமம் பதத்து போய் கிடக்கும் போல சூடு கிளப்புறதுதான் நம்மளுடைய வேலையே. முதல் நாட்டு பெட்டிக்காரங்களுக்கு இரண்டாம் நாட்டு விருதாக்காரங்களுக்கு இவரக மேடையில் டான்ஸாக புதுகையை சேர்ந்த RS ராமசெல்வி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் மாமன்னர் மருதுபாண்டிய இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாக கொண்டாடப்பட்டு கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை அடித்து மாமன்னர் மருதுபாண்டி இளைஞர்கள் சார்பாக எனக்கு பொன்னாடை அடித்து அன்பு கிராமத்தரவருக்கு எங்க சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களுடைய வாசிப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. நல்லா அடிக்கிறீங்க பத்தியில ஒரு துருத்திய முடிட்டு உட்காரு. அவங்கள தான் சொன்னேன். உன்னை கேட்டா சொட்ட சொட்ட விரிச்சு போய்
ஆமா உனக்கெல்லாம் தொண்டை மட்டும் இல்ல எந்த ஊர்லயும் உன்னை புரோட்டா தட்ட கூட கூப்பிட மாட்டேன். அவன் முடிய பாருங்க கக்கூசு விட்டுற விளக்கு ஏன் மண்டையில உள்ள மசரை பாக்குற பிறந்த செவனையில வாய கலப்பாத. நான் ரொம்ப வர வர சைவமா மாறிட்டு இருக்கிறேன். என்னை அசைவத்துல கொண்டு இறக்கி விடாதீங்க. நீ பெரிய சுரட்டா சுடுற. ஆமா கருப்புக்குள்ள. அதனால எப்படி பாட போறோம் அதே மாதிரி நீங்க பாடி ஜெயிக்கணும். நீங்க பாடி ஜெயிச்சிட்டீங்கன்னா சொட்ட ராமதாஸ் அவர்களே இந்த ஊர் மேலையில நீ எனக்கு கள்ள புஷ அக்ரிமெண்ட் போட கொடுக்கணும். சொட்ட சொட்டங்க முறிச்சிருவேன். நக்குற முதல்ல மோரையில முள்ள விட்டு அடிக்க கை முன்னாடியே கடன் சொல்றேன். நீ சாகுற வரை உன் தலையில இந்த ஓட்டப்பட்டி அமுக்கிட்டு தான் ஜாபலாம். பத்தியலா என்ன மாமா சொல்லுங்க மாமா நீங்க முதல்ல. ஜெயிக்க முடியாது. உனையெல்லாம் எந்த புண்ணியவத்தை வச்சு கல்யாணம் பண்ணி குடும்பத்தை வச்சா நான் உனக்கு பொண்டாட்டியா வச்சா சாம எடுபடாமே வச்சிருக்கேன். உனக்கு தாயலி மயனு ஆளை பத்தியா உன் வர்க்கங்கிறனால சப்போர்ட் கையெழுத்துக்கு கிடக்குறிய. ஆமா ஏத்துக்கிறேன். எனக்கு கடலை கொள்ள வரத்துல கடலை கொள்ள வரத்துல கடலை கொள்ள வரத்துல ராமதாஸ் அவர்களே உங்க பாட்டு ரொம்ப பிடிக்கும். உனக்கு தொண்டை அதிகமா இருக்குங்க அப்படி இழுக்க கூடாது. அப்புறம் வெதர் வீங்கி செய்யாம குளுக்கோஸ் எரிக்கிட்டா கிடக்காது. உள்ளதை வைத்து நல்லது பண்றதுதான் ஒரு மனிதனோட இயல்பு இருக்காங்க. சரியா எதா இருக்குதோ அளவுக்கு மீறி பண்ணாத. உனக்கு சொல்லிட்டேன் முன்ன பிளாக்க தெரிச்சு போயிரும். உனக்கு ஆங்கில முடிச்சுக்கணும். ஓகேவா? அந்த கால புறா கலைஞ்சுடனே அந்த கால புறா கலைஞ்சுடனே இங்க கலக்குறது எம்மனசு 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 சின்ன சின்ன சீசாவில சின்ன சின்ன சீசாவில நான் சின்ன சின்ன சீசாவில சேர்த்து வச்சேன். எப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல அப்புறம் வெதருங்க போகுது. அப்புறம் கேட்பேன் ஆஜிபத்துல போய் எப்படி ராமதாஸ் அப்படி கேட்பேன். என்ன அழுத்தி கேட்கிறேன் பாரு. நான் சேர்த்து வச்சு சிகரா போட்டு எங்க சிகரா போட்டு மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது. இந்த வெள்ளி நிலம் வந்து வந்து கூடுது. ராமதாஸ் எப்ப வர போற நீ எப்ப வர போற வீட்டு ஆள்ல நேரம் முகரையப்ப வந்து அப்படியே புடுங்கி தள்ள போற அந்த அலையெழுத்து பொண்ணை போட்டுக்கிட்டு ஓ ஏத்தா நீ ஜாவன என்னவா இருக்கு அப்படி கிளம்புது. என்னவா போப்பா மூத்தத்தை பெஞ்சு விட்டு வா. 3 லிட்டர் மூத்தத்தை 3 மணி நேரம் வேமா வா. முந்த முதல்ல இருக்கு இந்த உட்காரு முதல்ல ஏறது பூரா அப்படி உட்காருங்க மாமா. குட்டி வெளுத்து ஆம்பளை குடும்பத்துக்கு ஆகவே மாட்டாங்க. அத்தை தருத்திரியம் குண்டிய முதல்ல சிறுத்தியனா உனக்கு நல்லது. உனக்கு பெருசா இருக்காது. சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரி
எவரவர் அந்த மன்னரை நான் பார்க்கணும். பேச்சின் பெருச்சாளி மந்திரி தான். பேச்சின் பெருச்சாளி பெண்களுக்கெல்லாம் ஒரு கவசமாக விளங்கக்கூடிய சோழங்குடியை சேர்ந்த தொங்குராஜ். தங்கராஜ் ஏன் வாயில வாழைப்பழமா இருக்கு. அவன் டான்ஸ் பேர சொல்லும் போது ஓதா செய்வேன்னு சொன்னால பெண்கள் ஒருங்கிணைப்பால் என்னப்பா உன் பொய்யான பொதிட்டு வாக்காது. அது கங்கராஜா தொங்கராஜான்னு எனக்கு தெரியும். அவனே தெரிச்சே போயிடும். ஒழுக்கமா உட்காந்துக்க. நந்தமா நாடகத்தை மாத்தமா போட மாட்டேங்கிறேன். தங்கராஜுக்கு நீங்க என்ன சப்போர்ட் என்ன கேட்கிற? முதல்ல ஓதா செல்வின்னு சொல்லும் போது எங்க ஏறிக்கிட்டு போன? எங்க ஏறிக்கிட்டு போன? அப்ப பொம்பளைய பத்தி ஆம்பளை என்ன வேணாலும் பேசலாம். ஆம்பளைய பத்தி ஒரு வார்த்தை பேசிட்டோம்னா வர்க்கமே ஏறிக்கிட்டு கேட்குறது என்ன? மகனை ஆபரேஷன் பண்ணி விடுவேன். கலட்டு தாயலிமா என்ன ஏறிக்கிட்ட வர இங்க தொங்கராசாமே தொங்கராசு மூஞ்சியும் முகரக்கட்டையும் பத்தி அவங்க பெரிய மோடி பேரு மன்னத குஞ்சவுங்க. தங்கராஜின்னு சொன்னா ரோசம் பொத்துக்கிட்டு வருது. மகனை அவன் பேசி ஜெயிக்கல உன் வெதர் வீங்கி போய் வச்சுக்கோ. என் பக்கத்து உள்ள வர்க்கம்லாம் கை தட்டுங்க. நான் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை வைக்கிறேன். இளஞ்சிங்க பெண்கள் நீங்கள் கை தட்டுங்க. உங்க நம்பிக்கையை என்னைக்குமே நான் பாராட்டவே மாட்டேன். ஏதோ பால் வடிகிற மனசு எனக்கு மட்டும்தான். எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத புண்ணியவன். பால்வடி உனக்கு தான் வத்து மாடா போச்சு. நான் வத்து மாட்டேன். அதை வாங்கி குடிக்காம இருந்தீங்கன்னா சரி முறைங்க ஒருத்தி நாடா உலகத்திலே சாந்த சட்டி தூக்க விட்டுட்டியடா. அதனால சித்தார கட்டிக்கிட்டு சிங்கார பண்ணிக்கிட்டு மத்த